ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜார் கேக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமான இந்த ஜார் கேக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இன்னைக்கு இதோட காஸ்டிங், ப்ரைஸிங், பேக்கிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அது கூடவே நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் ஹோம்மேட் வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெசிபி வச்சு தான் இந்த ரெசிபியை நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சாக்லேட் ப்ரீமிக்ஸ் ரெசிபியும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்பாஞ்ச் சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வேயிங் ஸ்கேலில் நான் 1 கப் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதோட கிராம் அளவு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ் அளவுக்கு வரும். இப்போ இது நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பால் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிக நாள் வரும். இந்த ப்ரீமிக்ஸில் ஆல்ரெடி நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது கூட நம்ம கலர்ஸும் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நந்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பண்ணுறது பைனாப்பிள் ஜார் கேக் தான். இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஃபேபோட கம்பெனி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூடவே லெமன் எல்லோ கலர் நான் சேர்த்துக்க போகிறேன் மேஜிக் கம்பெனிலேருந்து. நீங்கள் யூஸ் பண்ணுற கலர், எசன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான இதுவாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம கேக் ஒரு நல்ல ஒரு ரிச்னஸோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிப் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாகவே ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இது பேக் பண்ணுறதுக்காக நான் 6x4 இன்ச்சோட ரெக்டாங்கிள் ஷேப்போட இந்த டின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டின்னில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம கேக் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக டிமோல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டரை இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி கொடுத்து நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ முக்கியமான பேக்கிங் டிப் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை 170 டிகிரி நான் ப்ரீஹீட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த ட்ரே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சரை 150க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பாட்டம் ராட் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேன் மோடையும் ஆன் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடையும் ஆன் பண்ணி அதே 150லேயே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிராக் இருக்காது, டோம் ஷேப் இருக்காது, நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடச்சிருக்கும். பேஸையும் பார்த்தீங்கன்னா கருகாமல், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். நீங்களும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பாஞ்ச் பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் டீபோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால என்ன க்ளீனாக டீமோல்ட் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ நல்லா இதை ஆற வச்சிடலாம். ஒரு டவல் ப்ளேஸ் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் சாஃப்ட் ஸ்பஞ்சியான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியான விலையிலே நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜார் கேக்காக இந்த அளவுள்ள நம்ம ஜார் எடுத்துருக்கிறேன் நான். இது 200 ml அளவுள்ள கப் இது. இது பெர் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ருபீஸ்க்கு வரும். இது கூடவே லிட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் பண்ணுறதுக்கு. குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பேக்கிங் பவுடரோட லிட்டை வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு கட் பண்ணுறோமோ அதை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது கீழே வரைக்கும் போயிருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இது சரியாக இல்லை. ஸோ அதனால் நான் இதை வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம கேக் ஸ்பாஞ்ச் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே ஷேப்பில் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு மீதி இருக்கிறது நல்லா நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். நம்ம இதுவே கூட நம்ம ஃபில்லிங்ஸாக கொடுத்து நம்ம ஜார் கேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே ஈஸியாக இருக்கும். 2 மெத்தட் இருக்குது. ஸோ இது நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸுமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஜார்ஸில் அசம்பிள் பண்ணிக்கலாம்.
இப்ப மீதி இருக்கிறது எல்லாமே நான் உதிர்த்து விட்டு அதையுமே ரெடியா வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான விப்பிங் கிரீம் நான் பீட் பண்ணி அதையுமே ரெடியா வச்சிருக்கிறேன். நான் யூஸ் பண்ண விப்பிங் கிரீம் பார்த்தீங்கன்னா, ட்ரோபோலேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிரீமியம் ப்ராடக்ட் இது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு நான் 180 ml அளவுக்கு நான் விப்பிங் கிரீம் இதில ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மெஷர்மென்ட் எடுக்கும்போது 120 தான் எடுத்திருந்தேன். கடைசில பைப்பிங் பண்ணும்போது கம்மியா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி திரும்பவும் நான் விப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பைனாப்பிள் க்ரஷ்ஷையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டோட்டலா 80 ml அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட்டு 50 எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து 30 ml ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பைப்பிங் பேக்கில நான் ஸ்டார் நோஸில் ப்ளேஸ் பண்ணி நான் க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜாரில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து க்ரீம் லேயர் குடுத்துக்கிறேன். இதுக்கு மேல நம்ம ஸ்பாஞ்ச் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல சுகர் சிரப்னு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. இது ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க, சாகி ஆயிடும். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா, வெறும் சர்க்கரையும் தண்ணியும் மட்டும் தான். இது கூடவே கொஞ்சமா க்ரஷ்ஷையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ட கொடுக்கும் நம்ம ஜார் கேக்குக்கு. ஸோ இதுவுமே அதிகமா சேர்த்துறாதீங்க. ஒரு லைட் லேயரா குடுத்தாலே போதும். ஸோ திரும்பவும் இதுக்கு மேல நம்ம க்ரீம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பர்ல் குடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஸ்பாஞ்ச் ப்ளேஸ் பண்ணி, சுகர் சிரப்ல ஒரு கோட்டிங் குடுத்துக்கலாம். இதுக்கு மேல க்ரஷ்ஷையும் நம்ம குடுத்ததுக்கப்புறம், திரும்பவுமே நம்ம வந்து விப்பிங் கிரீமோட ஒரு லேயர் குடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 2 லேயர் மட்டும் போதும்னா, அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 3 லேயர்ஸ் குடுக்க போறேன். அதே மாதிரி இன்னொரு லேயரும் நான் இதே மாரி குடுத்துக்க போறேன். சேம் அதே இது ப்ராசஸ் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு சூப்பரான ஜார் கேக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்ப ஃபைனலா இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸஸ் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நீங்க டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரீஸ் எது வேணா குடுத்துக்கலாம். ஸோ இதே மாரி நான் ஒரு 6 ஜார் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்த மெஷர்மென்ட்ல எனக்கு வந்து 6 ஜார் கேக்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கு வேற டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா நான் குடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் 120 கிராம்ஸ் ப்ரேமிக்ஸில் நம்ம தேவையான அளவு விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சூப்பரான ஜார் கேக்ஸ் வீட்லேயே டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது இதில் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஸோ இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி பாக்ஸஸே கிடைக்கும். அதில் கூட நம்ம பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான் எப்படி கொடுக்கணுமோ அப்படிங்க கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போ 3 ஜார் கேக்ஸ் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 306 வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ இதே மாரி தனித்தனியா கூட நீங்க டிவைட் பண்ணி பேக் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் ஜார் கேக்குமே எந்த அளவுக்கு வெயிட் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, நமக்கு 539 அதாவது 540 கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. 1/2 கேஜி அளவுக்கு நமக்கு ஜார் கேக்ஸ் ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. இதோட அப்ராக்ஸிமேட் செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 45 டூ 60 வரைக்கும் பெர் பீஸ் நீங்க செட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹67 வந்திருக்கு. இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் பண்றதுக்கு நம்ம ப்ரிமிக்ஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது. இது கூட நாம சேர்த்திருக்க க்ரஷ், கிரீம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் சேர்த்தா டோட்டலா ₹147 நமக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ₹150ல நம்ம அந்த 6 ஜார்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க ஹோம் பேக்கர்ஸா இருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட்மே ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு குடுத்துட்டே இருங்க. உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.